ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸ்ட் வெஜிடபிள் ராஜ்மா ரைஸ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது ஃபேமஸான மெக்சிகன் டிஷ். ஆனால் நம்மளோட நாவின் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊர் மசாலாவை போட்டு இதை செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். ராஜ்மா ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாசுமதி ரைஸை நல்லா உதிரியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் அதில் வடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு பக்கத்தில் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. நம்ம வடித்து வச்சுருக்க பாசுமதி அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறனால அரிசி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், 8 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா உதிரியாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. 70% வெந்தால் சரியாக இருக்கும், அதிகமாக வேகக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது. இது இப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூட்டுக்கே மறுபடியும் நல்லா மலர்ந்து வெந்துடும். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்காது, பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதில் மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறனால உங்களோட சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்ல உதிரியாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது நல்லா சூடு ஆறினோன்னு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பெரிய அகலமான கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 5 பெரிய பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாவையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பூண்டோட வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்த பிறகு அதிக நேரம் வதங்கக்கூடாது. இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 1/3 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் அதிகமாக வேகக்கூடாது. அப்படி வெந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கேரட் நல்லா கடி பண்ணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு நான் ஏற்கனவே அரை கப் அளவுக்கு ராஜ்மாவை நாளே நல்லா ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் அதை ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் 1/3 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ராஜ்மா ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தை வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக உப்பு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராஜ்மா மசாலா, அப்படி இல்லைனா பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். எங்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லாதனால ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கேன். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இருந்தால் கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் மேலே கொஞ்சமாக அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராஜ்மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நல்லா சூடு ஆற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்த பிறகு அதிக நேரம் கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இதையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான மெக்சிகன் ராஜ்மா ரைஸ் நம்ம ஊர் சுவைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் ராஜ்மா ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching, friends.